கம்போடியால நடந்த உலக அழகி போட்டியில ரன்னர் அப் இடத்தை பிடிச்சு நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் நாகை சேர்ந்த திருநங்கை ஒருவர். 30 நாடுகள் பங்கேற்ற போட்டியில கலந்து கொண்டு மகுடம் சூடியிருக்கும் ரஃபியா என்ற திருநங்கைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. லட்சியத்தை மட்டுமே நோக்கி ஓடிய ரஃபியா இன்று தன்னை கேலியும் கிண்டலும் செய்தவர்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். நாகூரை சேர்ந்த விவசாயி முத்துகிருஷ்ணன் தமிழரசி தம்பதிக்கு பிறந்த ரஃபியாவுக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் போது உடலில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து கோவையில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கி வளர்ந்து வந்த ரஃபியா அழகு கலை மீது ஆர்வம் கொண்டு பெங்களூருவில் பியூட்டிஷியன் படிக்க செல்கிறார். அங்கு படிக்கும் போதே ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்று கன்னட படங்களில் திருநங்கை வேடத்திலேயே நடிக்க தொடங்குகிறார். அதனைத் தொடர்ந்து அவரது ஆர்வம் மாடலிங் பக்கம் திரும்புகிறது. இதனால் அழகி போட்டிகளில் பங்கேற்க தொடங்கிய ரஃபியா மிஸ் புனே, குளோபல் குயின், டிரான்ஸ் பிளாட்டினம், மிஸ் இந்தியா பட்டங்களையும் வென்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் இம்மாதம் 13ஆம் தேதி தொடங்கி கம்போடியா நாட்டில் நடந்து வந்த மிஸ், மிஸ்டர் மற்றும் திருநங்கைகளுக்கான மெஜஸ்டிக் உலக அழகி போட்டிகளில் பங்கேற்கிறார். பெண்கள் பிரிவில் போட்டியிட்ட ரஃபியா 10 சுற்றுகளை கடந்து டாப் 9 அழகிகளில் ஒருவராக தேர்வானார். இறுதிப் போட்டியின் போது நடை, உடை, பாவனையில் மட்டுமல்லாது சமூக நலன் சார்ந்த கேள்விகளுக்கும் கிறிஸ்பா பதில் கொடுத்து 3 அழகிகளில் ஒரு அழகியாக மாறுகின்றார். தொடர்ந்து ரன்னர் அப்பாக தேர்வாகி மிஸ் மெஜஸ்டிக் உலக அழகியாக பட்டம் வென்றார் ரஃபியா. திருநங்கைகளுக்கு மட்டுமல்லாது ஆண்கள், பெண்கள் என எல்லோருக்குமான முன் உதாரணமாக உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் ரஃபியா என்ன சொல்கிறார் தெரியுமா? திருநங்கைனா ஒரு மாற்றமான கண்ணோட்டத்தை தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படின்னா இல்லை, எங்களை வந்துட்டு திருநங்கை யாசகம் கேட்கறது, பாலியர் பண்ணுறது அதுதான் ஒரு எங்களோட தொழிலாக எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. எங்களாலேயும் சாதிக்க முடியும். எங்கள் துறையில் நிறைய திருநங்கை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய போலீஸாக இருக்காங்க, பியூட்டிஷனாக இருக்காங்க, ஆக்டராக இருக்காங்க, கலெக்டர் ஆஃபீஸ் துறையிலையும் ஒர்க் பண்ணுறாங்க, லாயராக இருக்காங்க. அதுமாதிரி எங்களும் ஒரு துறையில் நாங்களும் சாதிச்சுக்கிட்டே இருக்கோம். நாங்களும் எந்த விதத்தையும் சகித்தவங்க கிடையாதுங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சக பீப்புள், டிரான்ஸ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கட்டும், எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அதுதான் எங்களோட விருப்பம். எந்த துறையிலையும் வந்துட்டு எந்த துறையிலையும் நாங்கள் சாதிக்கிறதுக்கு முன்னேற்றத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்களோட முன்னேற்றம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் வேணும். கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் நாங்கள் சாதிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் திருநங்கை எந்த விதத்திலும் கம்மியானவங்க கிடையாது, எந்த விதத்திலும் குறைச்சவங்க கிடையாது. இந்த சமூகம் வந்துட்டு எங்களை எல்லாரையும் சரிசமமாக பார்க்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.